KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். நீயும் பொம்மை நானும் பொம்மை எப்படி இருந்தது இன்று? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க நல்லா இருந்துச்சு. அன்ஷிதா எவ்வளவு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் தெரியுமா? அதாவது அடக்கி வைக்க ஆனா அப்படின்ற ஒரு இது சேம் வேவ் லென்த்துங்க. நான் இதைத்தான் தம்ப்நெயிலா வைக்க சொல்லலாமா அப்படின்னு நான் வந்து மைக் அடிக்கலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள அதை கண்டென்ட்ல சொல்லிட்டீங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரியே நீங்க அதான் எக்ஸாக்ட்லி பாத்து. அதுவும் இது மழை காலம் வேற, நிறைய பேர் பர்சனலா இதை வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த செய்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு கிளிம்ஸா பார்க்கணும் அப்படின்னா, முக்கோண காதல் கதையா விஷால்து அப்படின்னு ஒரு பொருளையை கிளம்பிட்டு இருக்கு. இதுல சம்பந்தமே இல்லாம சும்மா தானே உட்காந்துருக்க அன்சிதாவா உள்ளவா அப்படின்னு அன்சிதா உள்ளத்துக்கு போட்டு அடிக்கிறேன். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சவுண்டுக்கும் மஞ்சரிக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. சவுண்டு பேசுறது சுத்தமா புரியல. பொய்ன்றாங்க, மாத்தி பேசுறேன்றாங்க, எனக்கு தோணுதுன்றாங்க. ஆனா அது பொய் மாதிரின்றாங்க, ஆனா அது மாத்தி பேசுறதுன்றாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேர்கிட்ட போய் நான் கரெக்டா தானே பேசுறேன்றாங்க. சரி ஓகே, நம்ம மனசு ஆறுதல் படுத்தி இன்னொரு பக்கம் பார்த்தா முத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். நேத்து என்ன நடந்துச்சுன்னா, விடிய காத்தால 6 மணி கோழி கொக்கர் கோழி பூச்சி. தம்பி முத்து, என்னதான் பிரச்சனை தம்பி உங்களுக்கு அப்படின்னா, சோறு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க, ரேஷனிங்காக தாங்க அப்படின்னும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிங்க அப்படின்னு பார்த்தாலும் நேற்று எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. என்ன நீங்க போய் முத்துவ வந்து தவறுன்றீங்க? அருண் தாங்க தவறு. அருண் வந்து முத்து மேல ஒரு வன்மத்துல இருக்காருங்க, மாற்றுகிறதே இல்லை. அருணுக்கு முத்து மேல வன்மம் இருக்கு. அதை நான் ஆல்ரெடி நம்மளோட ரிவ்யூல பதிவு பண்ணிருக்கேன். ஓகேவா? அருண் வந்து முத்துவ நிறைய இடத்துல மார்க் பண்றாரு. அதுக்கு முத்துவுக்கு அந்த வந்து அந்த அந்த ஒரு இன்புட் இருக்கு. சோ அதோடைய அவுட் பர்ஸ்டா தான் இந்த மேட்டர் முத்து பெருசா ஊதுறாரோ அப்படின்ற டவுட் எனக்கு இருந்துச்சுன்றதுதான் நேற்று நான் சொன்ன ரிவ்யூ. கரெக்டா? பேசிக்கலி ஓகேவா? ஆனா இன்னமும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தினூண்டு கார குழம்புக்கு இவ்வளவு நேரம் எடுத்து கண்டென்ட் எடிட் பண்ணாம போடணுமா? முடியல. அதுக்கு நான் என்ன சொல்றேன், மஞ்சரிக்கு குழம்பே ஊத்திருக்க வேணாம், வெறும் தோசையை தின்னுமான்னு சொல்லியிருக்கலாம். அதை கூட இவ்வளவு நேரம் பேசியிருக்க மாட்டாங்க. குழம்பு எக்ஸ்ட்ரா ஊத்துனது இப்போதும் பேசிட்டு இருக்காங்க, புரியல. அடுத்து நம்ம அதுக்கு ஃபைனலா வந்து முத்துதான்பா கரெக்டுப்பா, அருண் தப்புப்பா. ஓகேப்பா, ஹாப்பியா? ஆமா, அப்படிதான் வீட்டுக்குள்ள நினைக்கிறாங்க, வெளில நினைக்கிறாங்க. நீங்களும் நினைச்சீங்க, நானும் நினைச்சுக்கிறேன். நம்ம அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோம். கூப்பிடுறேன். இப்ப அடுத்து அந்த விஷால் இருக்கா இல்லையா, அதுவும் திருப்பியும் எஸ் டி சூர்யா சாரோடைய பாயில தான் வருது. எதுக்கு அன்ஷிதாவை இழுத்து விட்டாங்க? அந்த பொண்ணே பாவம் இல்ல சார், 1008 பிரச்சனைக்கு அப்புறமா தான் உள்ள போயிருக்காங்க. பொசிசிவ்னஸ்னா என்ன சார்? முதல்ல என்னோட பொருளை இன்னொருத்த ஆட்டையை போட்டா வர்றதுதான் பொசிசிவ்னஸ். சரி, இப்ப தர்ஷிகா சொல்றாங்க வீட்டுக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல எனக்கு இருக்கிற எந்த லவ்வும் எதுலயுமே பாதிக்காதுன்னு. அப்ப லவ் இருக்கா? நேதிக்கு ஃபுல்லா இல்லன்னாங்க. இவங்க கூட தாங்க இருக்குன்றா இல்லன்றா, அவங்கதான் இருக்குன்றாங்க இல்லன்றாங்க. நம்ம தாங்க முட்டாளு. இதுல நடுவுல இந்த ஆனந்தி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எல்லா சீசன்லயும் ஒரு பையனுக்காக 2 பொண்ணு சண்டை போடுறது நடக்கும் அப்படின்னு. அது என்ன கண்டென்ட்? அது புது கதை. நான் கேட்க நினைச்சேன். ஆனந்தி நிறைய கதை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது என்ன புது கதையா இருக்கு? போன சீசன்ல யார் அந்த ஒரு பொண்ணுக்கு 2 பேர் அடிச்சுக்கிட்டது? ஐடியா இருக்கா மக்கள்? ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஒரு பொண்ணுக்கு 2 பேர் அடிச்சது எப்படி பார்த்தாலும் வரமாட்டேங்குது. சீசன் நடந்துச்சு, கவின் சீசன் நடந்துச்சு. சோ இப்போ ஆனந்தி கேம் விளையாடுறத வச்சு ஆனந்தியோட அந்த கேம் கிராஃப் எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மஞ்சரி வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. ஆனந்தியோட கேம் கிராஃப் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, என் தலைவியா இந்த வாரத்துக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. சாச்சனா அவர்களின் தலைவியா தான் இந்த வாரத்துக்கு நீடிச்சிருக்கேன். மோஸ்ட்லி அனுப்ப மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு மனதைரியத்துல சாச்சனா பேரை போட்டு வச்சிருக்கேன்.
இந்த நானும் பொம்மை நீயும் பொம்மை அந்த டாஸ்க்ல ஸ்டார்டிங்ல ஒரு கேம் சீரியஸா ஆடினாங்க, நம்மளும் சீரியஸா பாத்துட்டு இருந்தோம். கடைசியில இந்த ஓட்டு செல்லாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. தர்ஷிகாக்கு ஒரே ஆனந்தம். இல்ல ஆக்சுவலா அது கரெக்டான டெசிஷன் தான். அது என்ன பழக்கம், அது ஒருத்தர்கிட்ட குடிச்சு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது. உன் கேம நீ ஆடணும், இன்னொருத்தர் சம்பந்தமே இல்லாம பொம்மை கிடைச்சிச்சு வீட்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எடுத்து வச்சிருந்த பொம்மைய நீ எடுத்துட்டு போய் இந்த கலர் எனக்கு பிடிக்காத அங்கிள், இந்த கலர் வச்சுங்க அங்கிள், நீங்க இன்னொரு கலர் தூக்கி அவர் கையில கொடுத்த. அவர் என்ன பேருனே வாங்காம கோயில பிரசாதம் கொடுத்த மாதிரி லட்டு வாங்கி கொடுத்த மாதிரி எடுத்து பின்னாடி பாக்கெட்ல படிச்சு வைக்கிற மாதிரி பின்னாடி வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து கூட்டி படிக்கிறாரு மனுஷன். ஐயோ ஏதா தர்ஷிகா தங்கம் தங்கம் எனக்கு தெரியாது தங்கம், நான் அது கொடுத்தாங்க, நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன், பின்னாடி வச்சுட்டேன். அப்புறம் தான் எழுத்து கூட்டி படிச்சேன். த இர் ஷி கான் படிக்கும் போது தர்ஷிகா அப்படின்னு வரும் எனக்கு தெரியாது தங்கம். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது தங்கம், தர்ஷிகான்னு வந்துச்சு தங்கம். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காத தங்கம். அந்த மாதிரி ஆள் இல்லை தங்கம். நான் அப்படிலாம் செய்வேனா தங்கம், ஆறு தங்கம் அப்படின்றாங்கல்ல. பின்றீங்களே சார், எப்படி என்ன பண்றது? இப்படிலாம் அவர் பின்றாரு. அவர்கிட்ட கத்துக்கிற இன்ஸ்பிரேஷன் ஆஃப் இந்தோனேஷியா. வேற என்ன பண்றது? ஓகே. சோ இப்போ இதுல இந்த கேம்ல கேங் ப்ளே பண்ணாங்களா இல்லையா? தர்ஷிகா வந்து இது ஒரு கேங் ப்ளே அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கத்துனாங்க. நான் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கேங் ப்ளே இருக்கட்டும், நீங்க ஒரு லவ் ப்ளே பண்ணி ஒரு ஃபன் பண்றீங்களே. நீங்க இப்ப இந்த பொம்மை டாஸ்க்கு போயிட்டீங்க, அதனால நம்ம இப்ப பொம்மை டாஸ்க் பத்தி பேசணும். இத பத்தி பேசக்கூடாதா? அப்படி சொல்ல சார், பிளேன் சொல்லுங்க, லவ் பிளேன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கும் பவித்ரா மாதிரி காண்டாவுது கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறேன். காண்டாகுது, எனக்கும் காண்டாகுது. இப்ப நான் இருக்குன்னு சொல்லி தொலைச்சிருங்க. இருக்குன்னா ரெண்டு பேருக்கு இருக்கிறோம், ஒரே ஆளுக்கு இருந்தா அது ஒன் சைடு லவ், ஒருதலை காதல். ஆனா நம்ம விஷாலுக்கு எனக்கு நீயும் முக்கியம், ஆனா அவன் மேல கிரஷ் அப்படின்னு அங்க சொல்றது. இங்க நீதான் எனக்கு முக்கியம், நீ என்கிட்ட பேசலன்னா எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது. எனக்கு புரியல, பாவண்டா அடிச்சுதா ஆல்ரெடி வெளில சோசியல் மீடியா அடி அடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதை மறக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு புள்ள வந்து உனக்கு அட்வைஸ்ன்னு ஒரு அக்கா கேரக்டர் மாதிரி ஒண்ணுக்கு வந்து ஃப்ரெண்டா உனக்கு பண்ணுதுன்னா நீ என்னடா பண்ற தம்பி விசாலு? முடியலடா விசாலு, கொஞ்சம் அந்த நல்ல பெரிய கெடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிருவா போலியடா, கஷ்டமா இருக்குடா அண்ணனா அப்படின்ற மாதிரி வருத்தமா இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது இந்த சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அதுல ராணுவ தனியா டான்ஸ் ஆடுறாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட்லயே அதுதான் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளை சுத்தி 1000 பிரச்சனை இருந்தாலும் நாம ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ஒரு மாரல் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனா காட்டியிருக்காரு. தர்ஷிகாக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சிச்சு. ஹோல்டு கிடைச்சோன்னா இது ஒரு கேங் பிளே அப்படின்னு நினைக்கிட்டாங்க. நான் ஒரு தனி வீராங்கனை அப்படின்றாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த மைக்க கழட்டின விதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. சீரியல் எல்லாம் தோத்துரும். அவ்வளவுதாங்க, நான் போறேன்னு உள்ள போயிட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு திருப்பி கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. ஹாப்பி ஆயிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காதலை வாழ வைக்கிற ஒரு காதல் மரம், லவ் குரு. அப்படி இருக்கும் மனுஷனுக்கு அது கஷ்டமா இருக்குமா இருக்காதா? நீங்க அந்த சீன் ஆரம்பிக்க முன்னாடி விஷால் ஒரு ஓரத்துல இருந்தாரு. அந்த சீன் அவர் சொல்லி முடிக்கும் போது விஷால் தர்ஷிகா பக்கத்துல இருக்காரு, கேமரா போக்கஸ் வைக்கிறாங்க. ஜி ஃப்ரேம பாருங்க, ஜி ஃப்ரேம பாருங்க அப்படின்ற மாதிரி. கையில வேற அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு போல சார், பேஸ்ட் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருந்தாரு, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நான் கூட வெத்தலைக்கு ஏதோ மை தடவாரோ ஏதோ பார்க்க போறாரோன்னு நினைச்சேன். அது இல்லையா? அது இல்ல, பேஸ்ட் தான் ஏதோ கையில பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பேஸ்ட் தடவிட்டு இருந்தாரு. நம்ம தங்கச்சியும் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, சாச்சனா தங்கச்சி. ஆமா, அவங்க காதல்னாவே அவங்க சப்போர்ட் வந்துடும். பேசிக்கலி அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி டிஆர்னு வச்சுக்க, காதல் அப்படின்னு வந்தாவே அவங்க பேசிக்கலா அந்த ஹேர் எல்லாம் அப்படி போட்டுட்டு அக்கா நான் தான் இருக்கேன் இல்லக்கா அப்படின்னு இங்க பேசி அப்புறம் அங்க போய் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. சரி சார், இப்போ ஃபர்ஸ்ட் அவுட் ஆனது சௌந்தர்யா. டஃப்பான பிளேயர்னு நினைச்சுதான் இப்ப இவங்க எல்லாமே டார்கெட் பண்றாங்க இல்லையா? அப்போ அவங்க டஃப்பான பிளேயர்னு மனசுக்குள்ள வந்துருச்சு. சௌந்தர்யா வந்து ஒரு டஃப்பான பிளேயர் அப்படின்றத விட ஒரு எப்படி சொல்றது, சௌந்தர்யாவை தொட்டா ஆஃப் அன் அவர் கண்டென்ட் உறுதி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே.
யார தொட்டா கண்டென்ட் இருக்குமோ அவங்கள டச் பண்றதுதான் இந்த கேம். மஞ்சரியை தொட்டால் பிரச்சனை வரும்ன்றதுதான் அன்சிதா தூக்குனது. ஓகே ஓகே ஓகே. ஆனா செம்ம டஃப் ஃபைட். அன்சிதா, ஜாக்லின், அந்த பிளான் அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கடைசியில எது கூத்துனா சௌந்தர்யா வந்து மஞ்சரி கூட சண்டை. ஆனா மஞ்சரியை காப்பாத்துறது ஜாக்லின். ஆமா, எங்களுக்கு கேம் சௌந்தர்யா அதுக்கு டேவிட் காக்குறாங்க. ஆமா, ஆனா அவங்க குரூப் இல்ல. ரயானும் அங்க இல்லவே இல்ல. ரயான் வந்து சிட்டி ரோபோ மாதிரிமா. வசீகரனுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் தான் அவர் பேசுவார். அதாவது ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஆமா, ஆக்சுவலா பொதுவா பிக் பாஸ் என்ன பண்ணும், இந்த 2 பேருமே டிஸ்குவாலிஃபை பண்ணும். ஆனா இன்னைக்கு வந்து இழுத்து விட்டுருச்சு. நீங்க தூங்காம இருங்கடா, சாப்பாடு இது பண்ணணும்டா அப்படின்ட்டு. நடுவில் ஜெஃப்ரி வேற சாப்பாடு எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு ஜாக்லின் மடியை வச்சு சாப்பிட்ட மூமெண்ட்டை நம்ம அதை பார்க்க முடிச்சு. ஆனா அது காமெடி, இது ஃபன், இது கண்டென்ட். ஜெஃப்ரி வந்து அந்த வீட்டுல ஏதோ பெர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு வர ஓட்டுகள் எல்லாமே ப்ராப்பரா நடக்குது, ஆர்கானிக். ஓகே தானே? நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப அன்ஷிதா வந்து தீபக்காக தான் அவர் நடுவில் ஒரு விஷயம் பண்ணாரு பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க வச்சுக்கிறேன். அந்த 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது ஒன்னு சொன்னாரு, நீங்க திருப்பி 1.5 எபிசோட்ல பாருங்க. சவுண்ட் விட்டு சொல்லுவாரு, நான் கிளான் இப்படி வச்சுக்கிறேன், நீ வேணா படுத்துக்கோ அப்படின்னு. அவ்வளவு பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். சௌந்தர்யகன் வந்து மதிச்சுக்கோ அவர் பாட்டு பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அவனே அந்த போர் வச்சு அப்படியே படுத்துவான். நல்ல ஜெஃப்ரி. தீபக் பாவம் கேர்ள்ஸ் டீமுக்கு டாஸ்க் ஆடும் போது கால்கள் நல்லா இருக்கும். மற்றபடி அவருக்கு ஆடும் போது அவர் கால் உடைச்சுப்பாரு. அவன் நொண்டா ஆரம்பிச்சிட்டாரு. பிசிக்கலி இஸ் அன்பிட் ஆனார். அப்புறம் எதுக்கு பிசிக்கலி அன்பிட்டா இருக்க ஒரு கேரக்டருக்கு நீ எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் ஆடிட்டு இருக்கீங்க? அன்ஷிதா வந்து தீபக் அவர்களுக்காகத்தான் காத்துட்டு இருந்தாங்க. தீபக் போய் தூங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? எனக்கு நான் அந்த இடத்துல இருந்தா வயிறு எரிச்சிருக்கும். தீபக் அவர் தூங்கலங்க, அவர் யோகா பண்ணிட்டு இருந்தார். அது பேரு சாவாசனா. முக்கியமான விஷயம் என்னன்னா, விஷாலுக்கும் தர்ஷிகாக்கும் காதல் சேருமா சேரலாம். The nation wants to know. Stay safe, sir. நன்றி வணக்கம் மக்கள். நன்றி. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.